அதான் நான் ஆல்ரெடி பேசிட்டேன் இதை பத்தி, அதோட எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டேன். அதுதான் சோசியல் மீடியா. பாருங்க, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கா ஒரு விஷயத்த? அதுதான் சொல்றேன், மறுபடியும் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுதான் சோசியல் மீடியாங்கிற நானு. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் திருப்பி சொல்றேன். நான் வந்து என்ன நடந்ததுங்கிற ஒரு இன்சிடென்ட்ட ரஜி சார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிதான் ரஜி சார் விஜய் தான் கூப்பிட்டுருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் சாருங்க ஏன் கூப்பிடல, தலைவரை மட்டும் தலைவர் ஏன் கூப்பிட்டு, இதனால தான் சொன்னேன். ஏன்னா சார் என்ன பேசியிருக்காரு, அவர் வந்து விஜய்க்கு எனக்கு எந்த பிரச்சனை அப்படிதான் பேசியிருக்காரு, விஜய்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் நானும் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, விஜய் சார் சொன்ன மாதிரி தான் இக்னோர் நெகட்டிவிட்டி, அவ்வளவுதான் நானும் சொல்றேன். இது நடக்கும், இது வந்து we are all used to it. இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நடக்குது, புதுசா இருக்கு எனக்கு. பட் நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக எதுவுமே பேசல. நான் ஒரு எக்ஸாம்பிள், சோசியல் மீடியா தான் நான் அகேன்ஸ்ட். சோசியல் மீடியால இருக்கிற வயலன்ஸ் இல்ல வன்மம் தான் எனக்கு பிடிக்கலங்கிறேன். அதுக்கு நான் கன்ஃபார்மா அகேன்ஸ்ட். அதை நான் இப்ப கூட நிற்பேன். நான் சொன்னதுல எந்த தப்பு